ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட் 12 தான் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் என்ன அப்படின்னா when I do count the clock that tells the time. இந்த சானட் வந்து எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா இதை வந்து ப்ரோக்ரியேஷன் சானட் இல்லைன்னா ஃபேர் யூத் சானட்னு சொல்லுவாங்க. அதாவது சானட் 1 to 17 வந்து ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சானட் 1 to 126 ஃபேர் யூத் சானட்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஃபேர் யூத் சானட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஷேக்ஸ்பியர் அவங்களோட ஃப்ரெண்டுக்காக எழுதியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அழகாக இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவர் வந்து அவரோட பியூட்டியை வந்து எப்படியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறதுனால தான் இந்த 126 சானட்ஸை ஃபேர் யூத் சானட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேர் யூத்துன்னு ரெஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டை தான். நெக்ஸ்ட்டு 1 to 17 ஏன் ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 17 சானட்ஸில் ஷேக்ஸ்பியர் அவங்க ஃப்ரெண்டுக்காக நீ வந்து உன்னோட பியூட்டியை வேஸ்ட் பண்ணுற, அதை வந்து நீ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், எப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணி அவனோட அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வரது மூலயமா யூஸ் பண்ணணுங்கிறதுனால அடுத்த க்ரியேஷன் கொண்டு போகணும்னு இவர் என்கரேஜ் பண்ணுறார் இல்லையா. ஸோ அதனால் இது ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த சானட்டோட தீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட அன்மேரிட் ஃப்ரெண்டுக்காக அவரோட பியூட்டியை வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறாரு, அந்த பியூட்டியை வச்சு ஒரு விமனை வந்து மேரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கொண்டு போகிறத என்கரேஜ் பண்ணுறது மாதிரி தான் இதோட தீம் வந்து இருக்குங்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சானட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லைன் when I do count the clock that tells the time. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு என்ன அப்படின்னா நான் வந்து கிளாக்கை வந்து பார்க்குறேன், அதில் வந்து டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த டைம் அந்த பேசேஜ் ஆஃப் டைம் வந்து நான் பார்க்குறேங்கிறாரு. நெக்ஸ்ட்டு and see the brave day sunk in hideous night. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே வந்து நான் கிளாக்கை பார்த்தேன், அது வந்து பேசேஜ் ஆஃப் டைம் வந்து காட்டுது. அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு டே எடுத்துக்கிட்டேன்னா காலையில் விடியும் போது அது அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நைட் அதுவே ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல அந்த டே மறைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பியூட்டியாக யூத்ஃபுல்லாக வந்து நம்ம பேர்த்தில் ஆரம்பித்தாலுமே அது எண்ட் ஆகிறது என்னமோ இருள் சூழ்ந்த ஒரு டெத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜிங்கை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா when I behold the violet past prime. நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நான் ஒரு வயலட் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது பூக்கும் போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுவே நாள் போக போக அது ஒரு மாதிரி ஃபேட் ஆகி வாடிடும் இல்லையா. இதுவும் அதோட ஏஜ் காரணமாக தான் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறாரு. அடுத்த லைனும் அதே மாதிரி தான் சொல்லுவார். அண்ட் சேபிள் கேர்ள்ஸ் ஆல் சில்வர்டு ஓவர் வித் ஒயிட். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு பிளாக் ஹேரை பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகிறதுனால அந்த பிளாக் ஹேர் என்னவா டேர்ன் ஆகும் அப்படின்னா கிரே ஆர் ஒயிட்டாக டேர்ன் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு வயசு ஆக ஆக நம்மளோட இருக்கிற எல்லா யூத்ஃபுல்லான விஷயங்களுமே ஒரு மாதிரி வந்து ஃபேட் ஆகிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when lofty trees I see barren of leaves which yearst from heat did canopy the herd. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது செகண்ட் லைனில் இயர்ஸ்ட் அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம், நெக்ஸ்ட்டு கேனோப்பி அப்படின்னா ஷெல்டர்னு அர்த்தம், ஹேர்ட் அப்படின்னா மாட்டு மந்திலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அது வந்து லீஃப்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நிறைய அனிமல்ஸுக்கு வந்து ஹீட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு ஷெல்டராக அது இருந்திருக்கு. ஆனால் இப்போது அது வந்து லீவ்ஸுமே இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் சம்மர்ஸ் க்ரீன் ஆல் கிரிட்டட் அப் இன் ஷீவ்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்மரில் வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் க்ரீனிஷ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆகிரும்னு சொல்கிறாங்க. கிரிட்டட் அப் இன் ஷீவ்ஸ் அப்படின்னா கிரிட்டட் அப்படின்னா ஹார்வெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஷீவ்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வயல்வெளியே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த காஞ்ச புல்லெல்லாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிஷினுக்கு பேர் தான் ஷீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து அந்த காஞ்சு போன அந்த பிளான்ஸை எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களாமா. நெக்ஸ்ட்டு பேர்ன் ஆன் த பயர் வித் ஒயிட் அண்ட் பிரிஸ்ட்லி பியர்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேர்ன் அப்படின்னா சுமந்துட்டு போகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரோல் பண்ண அந்த பிளான்ஸ் அந்த கிராஸ் எல்லாத்தையுமே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபர்னலுக்கு வந்து ஒரு பாடியை நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரை பிளான்ட்ஸோட கலர் எப்படி இருக்குன்னா ஒரு ஒயிட் பியர்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு then of thy beauty do I question make that though among the wastes of time must go. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி மேலே வந்து ஒரு ஏஜ்னால ஒரு பியூட்டி எப்படியெல்லாம் ஃபேட் ஆகுறதுங்கிறத மொத்தத்தையும் சொல்லிவிட்டு இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா மேலே நான் இத்தனை சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இப்போ என்ன வரியாக இருக்குன்னா எனக்கு உன்னோட பியூட்டி நினச்சி தான் வரியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த லைனில் தை அப்படிங்கிறது யுவர்னு அர்த்தம். எனக்கு வந்து உன்னோட பியூட்டி நினச்சி தான் வரியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நீ தான் உன்னோட பியூட்டியை டைம்னால டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்க,
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எதனால் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சிங்கிள், மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறாரு. ஸோ இவரோட பியூட்டி இவர் எப்படி வேஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து ஷேக்ஸ்பியர் சொல்ல நினைக்கிறதுனால இப்படி வந்து அவர் கேட்குறாரு, உன்னோட பியூட்டி வந்து டைம்னால நீயே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. எப்போ எது வரையிலும் அப்படின்னா, சின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பியூட்டிஸ் டூ தெம்செல்ஃப் ஃபார் சேக். ஓகே, எது வரலும் அப்படின்னா உன்னோட வந்து அந்த ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல் திங்ஸு அதுவே ஃபேட் ஆகிற வரலும் நீ அதை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. அந்த ஃபேட் ஆகிறதுக்குள்ளே அதை நீ வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் அதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, அண்ட் டை as fast as they see others grow. இந்த லைனில் அதர்ஸ் க்ரோன்னு ரெஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க மூலயமா வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சொல்கிறாங்க. இப்போ வந்து நீ உன்னோட பியூட்டியை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ உன்னோட பியூட்டி வந்து எவ்வளோ சீக்கிரம் டை ஆகுது அப்படின்னா உன் மூலயமா வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடியே அது ஃபேட் ஆகிரும் போல் அப்படின்னு வந்து திட்டுறாரு. நெக்ஸ்ட்டு, அண்ட் நத்திங் அகெயின்ஸ்ட் டைம் சைத் கேன் மேக் டிஃபென்ஸ். ஓகே, இந்த லைனில் வந்து சைத் அப்படின்னா கத்தி இல்லை அருவாள்னு சொல்லுவாங்க. இந்த லைனில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இறக்கும்போது நம்மளோட சோல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, கையில் வந்து ஒரு பெரிய கத்தியோடு வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வச்சிருக்க அந்த கத்திக்கு எகெயின்ஸ்டாக நம்மளால் எந்த ஒரு டிஃபென்ஸுமே பண்ண முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம டெத்துக்கு எகெயின்ஸ்டாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக, சேவ் பிரீட் டு பிரேவ் ஹிம் வென் ஹி டேக்ஸ் தி ஹென்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி டெத் வந்து உன்னோட பியூட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து மேரேஜ் பண்ணி உன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மூலயமா உன்னோட பியூட்டியை ப்ரிசர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த சானட்டை முடிக்கிறாரு.